சயின்ஸு. அப்போ குரூப் 1ல ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிற சயின்ஸில் இருந்து மட்டும் எவ்வளோ கொஸ்டின்ஸு? 10 கொஸ்டின்ஸ். 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ரெண்டாவது அப்படிங்கிறது வந்து ஜியாகிரஃபிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸு? 10 கொஸ்டின்ஸ் இண்டிவிஜுவலாக 10 + 10. மூன்றாவது அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியிலேருந்தும் ஐஎன்எம்லேருந்தும் 25. ஹிஸ்ட்ரியிலேருந்தும் ஐஎன்எம்லேருந்தும் 25. அப்போ நீங்கள் ஆவரேஜாக ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 10 + 10 தான், அல்லது 12 + அந்த மாதிரி 13 அப்படி இருக்கும், இல்லை 15 + 10 இருக்கும். ஸோ நான்காவது யூனிட் நான் சொல்லிட்டேன், இந்தியன் பாலிட்டி. இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 40 கேள்விகள் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 40 கேள்விகள் அப்படிங்கிறது. அடுத்து பார்க்குறோம், அடுத்து 2 யூனிட் வருது பாருங்க. அடுத்து 2 யூனிட். ஸோ 2 யூனிட் அப்படிங்கிற போது இந்தியன் எக்கானமி. ஸோ இந்தியன் எக்கானமி வந்துடுது, ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துடுது. இந்தியன் எக்கானமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கேள்விகள். அப்போ இதுவும் ஆவரேஜாக 25 கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ இதுவும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போயிருங்க. 50 கேள்விகள் டோட்டலாக பண்ணுறதுனால 5வது யூனிட். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 4th யூனிட், ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸு 5th யூனிட். ஏன்னா 50 கேள்விகள் 50 கேள்விகள் 2 சப்ஜெக்ட், எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் 2 கேள்விகள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 6வது யூனிட் அப்படிங்கிறது மறுபடியும் 40 கேள்விகள் 40 கேள்விகள் அப்படிங்கிறது. ஸோ இங்கேயும் 2 யூனிட். எந்த 2 யூனிட்டு? தமிழ்நாட்டினுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தனியாக வந்துடுது. இந்த நம்ம முழுக்க படிக்க போகிறோம். முழுக்க இதை படிக்க போகிறோம். தமிழக அரசு இதுக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க, சோர்ஸ். இன்றைக்கி அநேகர் எந்த புத்தகத்தை படிக்கிறது, எப்படி சோர்ஸ் எடுக்கிறதுன்னு தான் தெரில. டெக்ஸ்ட் புக்கில் இதுக்கான சோர்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ இதுக்கு ஹேண்ட் புக்கு படிச்சே ஆகணும். அப்போ யாருடைய புத்தகத்தை படிக்கிறது, எப்படி படிக்கிறது? ப்ரீவியஸ் இயரில் இது வந்து புதுசாக அறிமுகப்படுத்தின பாடம் கிடையாது. சிலபஸை தான் மெர்ஜ் பண்ணி வச்சிருக்கிறான். ஆல்ரெடி இருந்த பாடம் தான், 8, 9 இருந்த பாடம் தான் அது. அப்படிங்கிற போது இந்த பாடத்தை நம்ம எப்படி படிக்கிறது? இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து தமிழ் சமுதாய வரலாறுன்றான். எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்றானே. அப்போ எங்கேருந்து நீ ஆரம்பிப்ப? ஆரிஜின் எங்க தமிழ், ஆரிஜின் எங்க தமிழ், அங்கேருந்து அடிக்கணும். அப்போ அதுக்கு சங்ககால இலக்கியங்கள் சப்போர்ட்டாக இருக்கா? எஸ். அப்போ நான் தமிழ் படிக்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த ரட்டினை குறுந்தகையெல்லாம் எனக்கு வேண்டான்னா இந்த பாடத்தில் நீ மார்க் வாங்க முடியாது. கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீ படிக்கலாம், வரலாறு படிக்கலன்னா இதுக்கு படிக்க முடியாது. தமிழும் வரலாறும் கம்பைன்ட் ஆகுது, தமிழ் இலக்கிய வரலாறு. அதுக்கு பேர் தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் அண்ணல் அவருடைய புத்தகம் இருக்குது, மு வரதராஜன் அவருடைய புத்தகம் இருக்குது, நிறைய புத்தகங்கள் இருக்குது. அப்போ அதுலேருந்து எடுக்கணும். நம்ம பண்டைய தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, தமிழ் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அப்படி படிக்கணும். கல்வெட்டுகளை பற்றி படிக்கணும். சங்ககால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வந்துருச்சா, இதுதான் தமிழ். அதுக்காக ஏன் தமிழை படிக்க சொல்கிறோம்? சங்ககால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை. சங்ககால இலக்கியம்னா 10 பாட்டு 8 தொகையிலேருந்து ஆரம்பிக்கணும். என்ன குரூப் 1 புரியுதா? ஐயோ நான் தமிழ் படிக்க மாட்டேன் சார், நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன், இலக்கண கிளாஸ் இருக்கிற போது வெளியே வந்துக்கலாம். புரியுது என்ன சொல்கிறது? லாவணியா குரூப் 1 படிக்கிற போது தமிழ் கிளாஸ்ன்னு இருக்கும்போது அது 200 கேள்விகளுக்கு இந்த கேட்ட 40 கேள்வியில் 20 கேள்வி தமிழில் இருந்து வந்துடும். நற்றினை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யாருன்னு வரும். நல் என்ற அடைமொழி பெற்று வரும் நூல் எதுன்னு கேட்டுருவான். ஜிஎஸ்ல, நாட் தமிழில், ஜிஎஸ்ல கேட்டுருவான். பண்டைய கால புலவர், பெண்பார் புலவர்களில் புறநானூற்று பாடல்களில் அதிகமான பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டுருவாங்க. எதுல? ஜிஎஸ்ல. அப்போ எப்படி படிக்கணும் குரூப் 1? எப்படி குரூப் 2 படிக்கணும், எப்படி குரூப் 4 படிக்கணும்? தமிழ் படிச்சிங்கன்னா நிச்சயமாக அடிச்சு போடலாங்க. அப்போ இந்த கேள்வி 6வது யூனிட்ல 40 கேள்விகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 2 சப்ஜெக்ட், ஒன்று தமிழ் சமுதாய வரலாறு, இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல். தமிழ் சமுதாய வரலாறுன்ற தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கியம் ப்ளஸ் தமிழ் அரசியல், தமிழ்நாட்டுடைய அரசியல். அது தமிழ்நாட்டோட நிர்வாகம். நிர்வாகம்ங்கிறது வேற, அரசியல்ங்கிறது வேற. அரசியல் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கொடுத்துட்டா பாருங்க சூப்பராக. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. எப்போ? 19, 20களில். அப்போ நீங்கள் 19ன்னு ஆரம்பிக்கும் போது நீங்கள் முத நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிக்கணும். பிராமணர் அல்லாதோர் சங்கம், பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. நீதி கட்சி 1917. அப்போ நீதி கட்சியினுடைய ஆட்சி பீடம் 1920 1937. இந்த 19ஆம் நூற்றாண்டு இதெல்லாம். இப்போ 1937 1967 வரை காங்கிரஸ், 67 2025 வரை திராவிட இயக்கங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியது திமுக அஇஅதிமுக மாறி 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 மாறி. அப்போ அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அந்த கட்சி எப்படி உருவாச்சு, அந்த கட்சியினுடைய செயல்பாடு என்ன, என்ன திட்டங்களை அறிவிச்சாங்க. ஸோ அதில் யார் பெண்களுடைய பங்களிப்பு என்ன, அதில் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய பங்களிப்பு என்ன, அதில் இருக்கக்கூடிய ஜோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி கோட்பாடுங்கிறது என்ன, அதனால பெண்கள் என்ன மாதிரி இருந்தாங்க,
எப்படி பாரம்பரியம் கலாச்சாரம் அந்த கட்சிகளுடைய பரிணாமத்தில் வளர்ந்துச்சு. இப்படி படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்ட், அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி படிச்சீங்கன்னா அந்த பாடத்தை அடிச்சுப்படலாம். திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம்னாவே 1925. அப்போ பெரியாரை பற்றி நீ ஃபுல் டீட்டெயில் படிச்சுக்கணும். பெரியார் பிறந்ததுலேருந்து அவர் சாகிற வரைக்கும் அவர்கிட்ட இருந்த அவருடைய அரசியல் பங்களிப்பு இல்லாமைக்கான காரணம், அவர் பெண்கள் மீதான கொண்ட அந்த காரியங்கள், அவர் ஏன் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கொண்டு போனார், ஏன் அவர் சாமி எதிர்ப்பாளராக அவர் கருதப்பட்டார், அப்போ வைக்கம் வீரர்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன, கல் உண்ணாமை அப்படிங்கிற போராட்டத்தை அவர் எவ்வாறு நடத்தினார், ஏன் பெரியார்ன்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்படணும், இப்போ பெரியாரும் பிளஸ் சமூக நீதியும் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி படிக்கணும். திராவிட அந்த மாதிரி ஏற்படும் இயக்கம், திராவிட இயக்கம் அப்படிங்கிறது எப்படி வந்து திமுகவா எப்படி வெளியில் ஓடியாரு, நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக மாறுது, திராவிடர் கழகம் தான் திமுகவா உடையுது, ஏன் உடையுது, இந்த மாதிரி படிக்கணும். இந்த பாடத்தை படிக்கும்போது இந்த மாதிரி படிக்கணும். ஸோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு 40 கேள்விகள் அப்படிங்கிறத அடிச்சுக்கலாம். அண்டு லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் 25 கேள்வி நான் சொல்லிட்டான். 25 தான். இது குரூப் 1லையும் 25 தான், குரூப் 2லையும் 25 தான், குரூப் 4லையும் 25 தான். மேத்தமெட்டிக்ஸ்னா இன்டெலிஜென்ஸ் ஓரியன்ட். இது படிச்சிங்கன்னா பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சியில் படிக்கிறது தான். பேங்க்கில், எஸ்எஸ்சியில், ஆர்ஆர்பியில். அப்போ இன்டகிரேட்டட் தான். இந்த ஆர்ஆர்பியை ஒன்றா வச்சு நடத்துகிறாங்க, எஸ்எஸ்சியை ஒன்றா வச்சு நடத்துகிறாங்க, டிஎன்பிஎஸ்சியை ஒன்றா வச்சு நடத்துகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா, நீ ஃபவுண்டேஷன் எனி டிகிரி படிச்சிருந்தேன்னு சொன்னால் எப்போ ஒரு கால்ஃபார் ஆயிடுச்சோ அப்போ ஸ்பெசிஃபிக் பண்ணி படிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 5 பில்லரில் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி தேர்வு அடிச்சுட்டு வெளியில் போயிட்டே இருக்கலாம், நீங்கள் வெளியில் போயிட்டே இருக்கலாம். ஸோ 25 கேள்விகள் அப்படிங்கிறது. இப்போ சொல்லுங்கள், ஸ்ரீநிதி சௌமியா அக்கார்டிங் டு 6 யூனிட்டில் நம்ம முதல் இடம் கொடுக்கக்கூடிய யூனிட் எது, அதாவது 4வது யூனிட். 4வது யூனிட்ல இருந்து மட்டும் 40 கேள்வி அப்படி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாலிட்டி தான். 4வது யூனிட்ல இருந்து மட்டும் 40 கேள்விகள். அடுத்து 2வது ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து 5வது யூனிட். 5வது யூனிட்ல மட்டும் 50 கேள்விகள். 5வது யூனிட் மட்டும் எத்தனை கேள்வி, 50 கேள்விகள். அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது 6வது யூனிட் தான். 6வது யூனிட்லயும் சேம் எத்தனை கொஸ்டின்ஸ், 40 கொஸ்டின்ஸ். இதுல மட்டுமே எவ்வளவு வந்துருச்சு, 130. இது போக மேத்ஸ் 7வது யூனிட் மேத்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒரு 25, 155 போதுன்ற. 155 நீங்க தரவா இருந்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்கு, தமிழ்நாடு, இதுக்கப்புறம் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறதா 3வது யூனிட், அதுல ஒரு 40 கேள்வி. 3வது யூனிட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது, அதுல ஒரு 40 கேள்வி. அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட். இதுல எத்தனை யூனிட்ல கரண்ட் அஃபேர்ஸ் வருது, சயின்ஸ்ல வருது, ஜியோகிராஃபில வருது, ஹிஸ்டரியில வருது, ஐஎன்எம்ல வருது, பாலிட்டியில வருது. ஹிஸ்டரியில வராதுன்னு நினைக்கிறேன், ஹிஸ்டரியில வரும். எப்படி வரும் தெரியுமா, இந்த இப்போ கல்வெட்டுகள், எக்கனாமிக்ஸ்லேயும் வரும், பாலிட்டியில் வரும், சயின்ஸில் வரும், ஜியோகிராஃபியில் வரும். இங்கே எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஒட்டிட்டு வருது. அதனால தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நடத்துகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற பாடம் நடத்துறது அப்படிங்கிறது. இப்போ குரூப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு 4th யூனிட், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 5th யூனிட், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் 6th யூனிட், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் மேத்ஸ், அடுத்து தேர்டு, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. சயின்ஸுங்கிறது வாஸ்டாக இருக்கிறதுனால கடைசியாக வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் அவ்வளோ கிடக்கு, கெமிஸ்ட்ரி அவ்வளோ கிடக்கு, பாட்னி அவ்வளோ கிடக்கு, பயாலஜி, ஜுவாலஜி அவ்வளோ கிடக்கு. அதனால அதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின்ஸ், 190. சார் சயின்ஸே நடத்தலை. ஆமாம், நீங்கள் வந்து 190க்கு பயங்கரமாக வந்துவிட்டீங்க, என்ன இப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் நடத்திட்டோம், லாவணியாவுக்கு நடத்தியாச்சு. ஏன் நடத்தணும், ரயில்வேக்கு வந்து என்ன இருக்குது, சயின்ஸ் கொஸ்டின் மட்டும் 25 சயின்ஸை முடிச்சு வச்சுக்கிட்டோம். ஓல்டு பேட்ச் முடிச்சு வச்சுக்கிட்டோம், சயின்ஸை முடிச்சு வச்சுக்கிட்டோம். ஆனால் என்ன கேட்டால் டிஎன்பிசிக்கு படிக்கிறவன் சயின்ஸை ஓரங்கட்டி வச்சுருங்கன்றேன், ஓரங்கட்டி வச்சுருங்க. சார் இந்த அதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்பேன், சார் இந்த கிரீன் எனர்ஜிங்கிறது நடத்தலையே, அதில் ஒரு கேள்வி வரும், வராமல் போங்க. ஏப்பா நீ நடத்தின பூரா படிச்சு விட்டப்ப, பாலிட்டியில் வந்து நீ 40 எடுத்து போடுவேன், எக்கனாமிக்ஸில் வந்து நீ வந்து 20 கேள்வி கேட்டால் 20 எடுத்து போடுவேன். முதல்ல எது அதிகமாக இருக்குது அதில் போய் கணக்கு. இந்த ஒரே ஒரு பாடம், ஒரு தலைப்பு கிரீன் எனர்ஜியாக வரல, நீயே தேடிடலாம் கூகுளில் போயிட்டு. கிரீன் எனர்ஜினா என்ன, பசுமை ஆற்றல், ஹைட்ரஜன்னா என்ன. நம்ம படித்து முடித்ததை, நடத்தி முடித்ததை எதில் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணுமோ அதை சூப்பராக படித்து வச்சுக்கணும். சூப்பராக படித்தோம். இன்றைக்கி வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளைனாக போய் படிக்கிறது, பிளைனாக வெளியேறி போகிறது, நல்லா படிக்கிற இடத்துல பயன்படுத்துறது கிடையாது. இது வந்து சாபம், போட்டித் தேர்வினுடைய சாபம். எக்கனாமிக்ஸில் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு கர்ஸ்.
இப்போ பார்ப்போம். ஒரு கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முழுசா. இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ல எவ்வளோலாம் இடம் பெற்றிருக்கு நான் சொன்னேன்ல. 4வது யூனிட்ல இருந்து இவ்வளோ கொஸ்டின் வரும், 5வது யூனிட்ல இருந்து இவ்வளோ கொஸ்டின் வரும், 6வது யூனிட்ல இருந்து இவ்வளோ கொஸ்டின் வரும் நான் சொன்னேன்ல. அதை ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒன்லி டினாமினேட் மட்டும் பண்ண போகிறோம். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அனாலிசிஸ், நாட் ஃபார் இது டிஎன்பிஎஸ்சி அனாலிசிஸ். சரியா? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் கிடையாது. இதுதான் ஏஇ பசங்களுக்கு கேட்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ், இதுதான் எம்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ், இதுதான் லீகல் சர்வீஸ் லா பேப்பர் கேட்குற அந்த மாதிரி இருக்கிறது. எல்லாருக்கும் தமிழக அரசு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ்னா இப்படி தான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருஷம் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2024 பழைய கொஸ்டின் பேப்பர். ஏன்னா 25ல் வரல, நான் 24 எடுத்துக்கிறேன். அஃபீஷியல் ஆன்சர் கீ இதை நான் பார்க்க போகிறேன். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது 2024 இந்த கொஸ்டின் பேப்பர் நான் எடுக்கிறேன். எழுதுங்க அப்படியே ஒரு அனாலிசிஸ். சார் யாருமா? சார் ரஞ்சிதா சார். ரஞ்சிதா சொல்லுங்க. சார் இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா சார்? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் இதெல்லாம் பொதுவாக கேட்டுவிட்டீங்க. இப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க். நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. தமிழக அரசு நடத்தக்கூடிய எந்த போட்டித் தேர்வுலையும் கிடையாது. அது டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், ஆறு டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், எந்த போட்டித் தேர்வுக்கும் தமிழக அரசு நடத்தக்கூடியதுக்கு என்ன கிடையாது. ஏன்னா நம்மளால ஒன்லி ஆப்டிமிஸ்ட் தான், பெசிமிஸ்ட் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் அடிங்க, 200 கேள்வி அடிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 200 கேள்வி இது முதல் அந்தமாக இருக்கக்கூடிய. இது வந்து 2024 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க. யூனிட் நம்பர் 7, யூனிட் நம்பர் 7 6 யூனிட் நம்பர் 6 முதல் கேள்வி அண்ணாதுரை. இப்போ இதை கேட்டால் எனக்கு வந்து எல்லாம் எப்போ நமக்கு ஆர்வமான படிப்பு இதெல்லாம். அண்ணாதுரை, அண்ணாதுரை அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். காஞ்சிபுரத்துக்காரு. இவர் தான் திமுகவை உருவாக்கினவர், திராவிடர் கழகத்தை திமுகவை மாற்றினவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர். இவர் தான் ஒருபடி அந்த ரூபாய் அரிசி அப்படிங்கிற ஒரு திட்டம். அதே மாதிரி முக்கியமாக ஓரிரவு வேலைக்காரி அப்படிங்கிறது. இவரும் ஒரு நாடக ஆசிரியர், நல்ல பேச்சாளர். இவருடைய பீரியடில் தான் தமிழக அரசு அப்படி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இவர் தான் 1967 - 69 வரை தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர். இப்படி படிச்சீங்கன்னா அறிஞர் அண்ணாவை பற்றி அப்போ நீங்கள் விக்கிபீடியாவில் படிக்கணும். சும்மா ஒரு ஏதோ போகிற போக்கில் படிச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா அறிஞர் அண்ணாவை பற்றி எந்த கேள்வியாலும் கேட்கலாம், பெரியாரை பற்றி எந்த கேள்வியாலும் கேட்கலாம். பேசுகிற புரியுதா புரியலையா? சரியா? அப்போ முதல் கேள்வி யூனிட் 6 முதல் கேள்வி 1 வந்துருச்சு. ஏன்னா எத்தனை கேள்வி கேட்பாங்க? 40. யூனிட் 6லேருந்து 40 1 வந்துருச்சா? எஸ். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ணாதுரை ஆர்கனைஸ்டு ஸ்மால் லேபர் யூனியன்ஸ். பார்த்தீங்களா? நீங்கள் அண்ணாதுரைன்றது இந்த வருஷம் பிறந்தாரு, இந்த வருஷம் இறந்தாரு, இவர் தான் முதலமைச்சர், போதும் போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் உண்மையிலேயே ஸ்மால் லேபர் யூனியனை ஆரம்பிச்சாரா? அப்போ எங்கேருந்து படிச்சிருக்கணும்? அண்ணாதுரையோட ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய பயோகிராஃபியில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை படிச்சிடும். இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை படிச்சிடும். அப்போ தான் அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல வேர் டு ஸ்டடி, ரெண்டாவது ஹவு டு ஸ்டடி. ரெண்டும் கொடுக்குறேன். எங்கேருந்து படிப்பது, எப்படி படிப்பது, இதுதான் இங்கே தேவை. போட்டித் தேர்வுக்கு வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தமிழக அரசு நடத்தப்படக்கூடிய அத்துணை போட்டித் தேர்வுகளிலும், அது எம்ஆர்பியாக இருந்தாலும் சரி, ஆர் லீகலாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, ஆர் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஆர் அறநிலையத்துறையாக இருந்தாலும் சரி, எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் இப்போ நான் பேசுறது தான் தாரக மந்திரம். இதுதான் உங்களை ரிசல்ட் கழிச்சிட்டு போகும். அப்போ முதல் கேள்வி 6வது யூனிட் எங்கேருந்து கேட்டிருக்காங்க? தமிழக அரசியல் வரலாறு, தமிழக அரசியல் வரலாறு. 2வது கேள்வி போயிடலாம். ஸோ 2வது கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மதுரை காந்தி, சரியா, தக்ஷிணா காந்தி வித்யாலயா ஐயா, ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு லைப்ரரி மூவ்மெண்ட். நேற்று கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கொஸ்டினை? சரியா, நேற்று இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். தென்றல் ஐஏஎஸ் அகாடமின்னு போட்டு நம்ம ஒரு லோகோவை போட்டு அதுக்கு கீழே நூலக அறிவியலின் தந்தை. அதாவது இன்னைக்கு தென்றலோட என்ன கொஸ்டின் தலைப்பு என்ன? மனச்சாட்சி அடிப்படையில் பார்த்த வேண்டவங்க மட்டும் கை உயர்த்துங்க. எஸ், நான் பார்த்தேன்றவங்க. அப்போ நீங்கள் எதையுமே பார்க்க மாட்டீங்க. இங்கே பாருங்க, ஒரு லிமிட்டட் தான். அதில் சஞ்சனா கூட ஆன்சர், சஞ்சனா கூட ஓசூர்லேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் அனுப்பியிருந்தீங்க. நான் கேட்டிருந்தேன், நீ கொஸ்டின் ஆஃப் டுடே அந்த மாதிரி ஜிகே கொஸ்டின்ஸ், அதில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் நான். நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? எந்த ஊருக்கார் அவர்? சீர்காழி அரங்கநாதன். சீர்காழியை சார்ந்த அரங்கநாதன் நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அந்த கேள்வி இந்த பாட்டு கேட்டிருக்கான் பாருங்க, குரூப் 1ல கேட்டிருக்கான். நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. அதனால அறிவுஜீவிகளா இருக்கிறீங்க.
என்ன ஒன்று நம்ம அகாடமியிலேருந்து ஒன்று அனுப்ப, நான் உங்களுக்கு குட் மார்னிங் குட் நைட் என்னைக்காவது அனுப்பியிருக்கேனா? ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் என்னைக்காவது அனுப்பியிருக்கேனா? ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஏன் அந்த குட் மார்னிங் நீங்கள் சொல்லலை, நான் சொல்லலைன்னா அந்த நல்ல மார்னிங் இல்லாமல் போயிருமா, கெட்ட மார்னிங் ஆகி போயிருமா அது? அதே மாதிரி அந்த மாதிரி தேவையில்லாத விசேஷம்லாம் வராது எனக்கு. இந்த சும்மா அந்த பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த விஷயம் இதெல்லாம் அனுப்பாங்க, பாட்டு போட்டு அனுப்புறது. பாட்டுன்னா அந்த இந்த பாட்டில் ஒன்று இருக்குது, அதை நம்மளை அது வேற பக்கம் டைவெர்ட் பண்ணல, அது மியூசிக்கை கவனிக்க வச்சிடும் நம்மளை. இந்த பாடல தாலியே தேவையில்லை நீதான் ஏன் சம்திங் அப்படி கேட்டு இந்த பாடலும் இடம்பெற்றுள்ள அது ஒரு ஜிகே இருக்கா அந்த பாடலுக்குள்ள, நம்மளை எங்கே போய் டைவெர்ட் பண்ணி விட்றாங்க பாரு. இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் சொல்லிவிட்டு என்னத்தையும் அந்த ஜோக்கெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு இந்த பாரு இதுதான் ஷார்ட்கட்டுன்றேன். அட பாவிகளை, நீ உட்காந்து அதுக்குள்ளே நீ 10 தவளை படிச்சுக்கலாம். நீ அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் அந்த நகைச்சுவையை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை படம் பார்த்து கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 படத்தை போட்டு அதில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது. இதில் ஒரு நடிகை பெயர் உண்டு, இதில் வந்து ஒரு வருடம் இருக்கிறது. தேவையில்லாமல் போய் நேரத்தை வீணடிக்காதீங்க. ஏதாவது அனுப்புனா பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் தான் அனுப்புகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் தான் அனுப்புகிறோம், ஜிகே தான் அனுப்புகிறோம். பாருங்க, சொல்லுங்க யாரு, எந்த ஊருக்காரன்னு சொன்னேன்? யார் அவர்? அரங்கநாதன். யாரு? நூலகம். நூலகம்ன்றது தமிழ்லேயே வருது, இங்கே ஜிஎஸ்ல கேட்டு வச்சிருக்கிறேன், தமிழில் வருது. அது தமிழில் 21வது பார்ட் 7 நூலக அறிவியல் இருக்கு. அப்போ நீங்கள் படிக்கணும். அரங்கநாதன் ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மதுரை காந்தினாவே என்ஆர் சுப்பிரமணா தெரியுமா தெரியாதா? நான் இதை ஸ்பெசிஃபிக்காகவே நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. திண்டுக்கல் காந்தி யாரு, மதுரை காந்தி யாரு, எல்லை காந்தி யாரு, கருப்பு காந்தி யாரு, பச்சை காந்தி யாரு? பச்சை காந்தி யாரு? ஜேசி குமரப்பா. ஜேசி குமரப்பா அவர் தான் கிரீன் எக்கனாமி, பசுமை பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது, காந்திய பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க, அனாலிசிஸ் பண்ணணும் நீங்கள். அப்போ இது எங்கேருந்து கேட்டிருக்கான்? யூனிட் 7. அப்போ யூனிட் 7 அப்படிங்கிறது அப்போ நீங்கள் இங்கே பார்த்தா மேத்ஸா என்னன்னா ஐஎன்எம் எடுத்துங்க. இந்த பாடம் வந்து ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இந்திய தேசிய இயக்கம்னு எடுத்துக்கிற போது 3வது யூனிட்டுக்கு வந்துடணும், 3rd யூனிட் அங்கேயே எடுத்துக்கலாம். இல்லை இதை எங்கேயே எடுத்துக்கலாம் தெரியுமா? நீங்கள் வந்து 5th யூனிட்லேயே எடுத்துக்கலாம். 5th யூனிட்ல ஏன்னா தமிழக அரசினுடைய அந்த நிர்வாக அங்கே வரக்கூடாது, நீங்கள் 3rd யூனிட்டே எடுத்துங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட், 3rd யூனிட். இந்த கொஸ்டின் பார்ப்போம். ராவ் பகதூர் சர் பன்னீர்செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கின்ஸின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார். இவர் பன்னீர்செல்வம்னாவே சுயராஜ்ய கட்சி. எந்த கட்சிப்பா? சுயராஜ்ய கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, பன்னீர்செல்வம் அவர்கள். அப்போ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கணும். அதை ஆமாம் தப்பாக இருக்காது, ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். நான் சுயராஜ்ய கட்சின்னு சொல்லிட்டேன். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தார் பன்னீர்செல்வம், ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டினாவே தோன்றின ஆண்டு இது 1916, பேர் வச்சு தான் 17, தோன்றினது 16. தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் வெல்ஃபேர் அசோசியேஷன், நான் பிராமின் அசோசியேஷன், சரியா? நான் பிராமின் அசோசியேஷன், பிராமணர் அல்லாதோர் சங்கம், பிராமணர் அல்லாதோர் சங்கம் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுது 1916. 3 பேர் முக்கியமானவர்கள். ஒருத்தர் நாயர், ஒருத்தர் செட்டியார், இன்னொருத்தர் முதலியார். அப்படி இப்படி நீங்கள் சொல்லிடக்கூடாது, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தியாகராஜ செட்டியார், நடேச முதலியார், டிஎம் நாயர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது எங்கேருந்து சார் வருது? சேம் 6th யூனிட், மறுபடி 6th 6வது யூனிட்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. 4வது கேள்வி கேட்குறோம், நிதிக்குழு எக்கனாமிக்ஸில் வந்திருக்கு. அப்போ 15வது நிதிக்குழுன்னு கொடுத்ததுனால இதை கரண்ட் அஃபேர்ஸில் போட்டுக்கலாம். எதில் போட்டுக்கலாம்? எக்கனாமிக்ஸில் போட்டுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் எக்கனாமிக்ஸ். அப்போனா நீங்கள் எங்கே போயிடணும்? எக்கனாமிக்ஸ்னாவே 4th யூனிட், சாரி 5th யூனிட் போயிடணும். 5th யூனிட்டுக்கு போயிடணும். 5th யூனிட்ல ஒரு கொஸ்டின் எக்கனாமிக்ஸ். 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு? என்.கே. சிங் என்ன? நந்து கிஷோர் சிங். அவர் 16 யாரு? அரவிந்த் வனகாரியா. தம்பி சொல்லுங்க, நான் அரவிந்த் அடிகான்னு ஒன்று குறுக்கிட்டுச்சு, அவர் யாரு? அதான் நான் யாருன்னு கேட்குறேன், என்கிட்ட கேட்குறேன் யாருன்னு. யாரு? அரவிந்த் அடிகா. ஆமாம் சார். உனக்கு நீ உள்ளே உட்காந்து கிளாஸ் படிக்கிறியா இல்லை மேத்ஸ்க்கு மட்டும் வந்துக்கிறியா உள்ள? தம்பி நீங்கள் இதை உண்மையிலே கிளாஸுக்குள்ள உட்காந்து படிக்கிறீங்களா, இது தேவைன்னு உணர்ந்து படிக்கிறீங்களா, இல்லை மேத்ஸ் தான் சேர்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் பக்கத்து கிளாஸ் போனால் மேத்ஸ், இந்த அடுத்த பீரியட் மேத்ஸ் நான் உள்ளே கூப்பிட்டுக்குருவேன். கவனிச்சா ஒழுங்காக கவனிக்கணும். நான் ஒன்று தப்பாக சொல்லிட்டேன்றதுக்காக அரவிந்த் அடிகான்றேன். அரவிந்த் வனகாரியா தான் 16வது நிதிக்குழுவோட தலைவர். சரி, நிதிக்குழுவோட ஆர்டிகல் என்ன தம்பி சொல்லுங்க? அப்படியா? ஃபினான்ஸ் கமிஷன் 280யா? 280 281. ஃபினான்ஸ் கமிஷன் என்னது? 280 281. இந்த ஸ்டாட்டிக்காக படித்தா தான் 250ன்னு சொல்லுவாங்க.
சரியா? இப்போ நீங்கள் 280 281 கொடுத்துருவான், 279 280 கொடுத்துருவான், இல்லை 281 282 கொடுத்துருவான். இதில் எது அல்லாததுன்னு கேட்டுருவான், மேல்கூறிய அனைத்துன்னு கேட்டுருவான். அப்போ 280 மட்டும் படிச்சிருந்தோம்னா நம்ம 281 இருக்கா இல்லையான்னு தெரியாமல் போச்சுன்னா போச்சு, ஃபினான்ஸ் கமிஷன் அடிக்க முடியாது. ஃபினான்ஸ் கமிஷன் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை? 5 இயர்ஸ் தான். எத்தனை வருஷம்? 5 வருஷம் தான். முதல் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ? 51 56 கேசி நியோகி. கேசி நியோகி. ரெண்டாவது யாரு? கே சந்தானா. 3 யாரு? சாந்தா. 4 யாரு? ராஜா மன்னாரு. 5 யாரு? தியாகி. 16 யாரு? அரவிந்த் பனகாரியா. 15 யாரு? என்.கே. சிங். 14 யாரு? ஒய்வி ரெட்டி. 13 யாரு? விஜய் கேல்கர். 12 யாரு? ரங்கராஜன். 11 யாரு? குஸ்ரு. 10 யாரு? கேசி பந்த். இப்படிலாம் படிச்சா மட்டும்தான் நீங்க ஒரு கேள்வி அடிக்க முடியும். இப்படிலாம் படிச்சா தான் அந்த ஒரு கேள்வி அடிக்க முடியும். ஃபினான்ஸ் கமிஷன் அப்போ டீட்டெயில்டு படிக்கணும். அப்போ எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் கமிஷன் எக்கனாமிக்ஸ். அப்போ யூனிட் நம்பர் 5. யூனிட் நம்பர் 5 இங்கிருந்து கேட்டிருக்கான். 5வது கேள்வி பாருங்க. நவம்பர் 1 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சில ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இது கோவில் நிர்வாகத்தில் ஒரே மாதிரியான அதிகாரங்களை அதிகரிக்கிறது. இது வங்காள சட்டம் நவம்பர் 19. இது INM அப்படிங்கிற சாப்டர். அப்ப INMனாவே சேம் 5வது யூனிட். சேம் 5 3 ஐஎன்எம் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்மா சாரி ஆமா ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம்ன்றதுனால 3வது யூனிட். அடுத்த கேள்வி பார்க்குறோம் பாரு. வலிமையான எதிரியின் முன் அடிபடுதலின் பாசாங்கும் சரணலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல். பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டாவே அது ஐஎன்எம் தான் அது. ஸோ சேம் 3rd யூனிட். பாளையக்காரர்கள். பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? காகத்தியர்கள். நல்லா பேசுங்க. காகத்தியர்கள். ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர் யார்? வீர விக்னேஷ். இப்படி படிச்சா எப்படி ஜெயிக்கிறது? பூலித்தேவன். யாருங்க? பூலித்தேவன். பூலித்தேவன் அப்படிங்கிறதா நெற்கட்டும் செவல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பூலித்தேவன் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் அதமாக இருக்கக்கூடிய பாளையக்காரர். பட் பாளையக்காரர்கள் முறையை கொண்டு வந்தவர்கள் காகத்தியர்கள். பாளையக்காரர்கள் முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு திருநெல்வேலி 1799 கிடையாது. இல்ல சரி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1801 கிடையாது. 1805 ஓட நிலையை சொல்லியிருப்பீங்க இல்லையா? 1801 அந்த முறை முடிஞ்சிருக்கும். 1805 டோட்டல் கேன்சல். அந்த அதிகாரமே கேன்சல். இந்த ஓடா நிலை யாரு? தீரன் சின்னமலை. தீர்த்தகிரி கவுண்டர். படிச்சிருப்பீங்கல்ல? படிக்கணும், நல்லா படிக்கணும். திரும்ப திரும்ப படிச்சாதான் ஜெயிக்க முடியும். 7வது கேள்வி அடிங்க. கீழ்கண்டவற்றில் காலவரிசைப்படுத்துக. பாரத மாதா சங்கம் சேம் ஐஎன்எம் போட்டுங்க. இந்த கொஸ்டினும் ஐஎன்எம் தான். பாரத மாதா சங்கம், சென்னை மகாசன சபை, ஹோம் ரூல். இதில் 2 தெரிஞ்சா போதும். சென்னை மகாசன சபை 1884 உங்களுக்கு தெரியும். ஹோம் ரூல் 1916 உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிர திராவிட சங்கம் தெரியல 1952 ஆக்சுவலா. அப்போ வரிசைப்படுத்தினா ஈஸியாக அடிச்சுப்படலாம். வரிசைப்படுத்தினா ஸோ ஆன்சர் அடிச்சுப்படலாம். இதுவும் ஐஎன்எம். இதுவும் ஐஎன்எம். 8வது கேள்வி. வெண்மை எனப்படுவது யாதன வள்ளுவர் கூறுகிறார். கேட்டாம் பாருங்க. தமிழ் இலக்கிய வரலாறு 6வது யூனிட். தமிழ் இலக்கியம் எங்க வரும்? 6வது யூனிட்ல வரும். இந்த பாருங்க. அதனாலதான் திருக்குறளுக்கு மெனக்கடுங்க மெனக்கடுங்க மெனக்கடுங்க. இட் இஸ் நாட் தமிழ். திருக்குறள் நடத்திட்டு இருக்காங்க, தமிழ் நடத்திட்டு இருக்காங்கன்னு வெளியில ஓடிடக்கூடாது புத்திசாலித்தனமா. இது ஜிஎஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜிஎஸ். ஏன்னா குரூப் 1ல தமிழே கிடையாது, ஜிஎஸ் மட்டும்தான். அந்த ஜிஎஸ்ல தமிழ் உண்டு. குறைஞ்சபட்சம் 20 கேள்வி. குறைஞ்சபட்சம் 20 கேள்வி கேட்டுருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9 அப்படிங்கிறத பாருங்க. 9 என்ன கேட்டிருக்கிறான்? அமைச்சர் நடத்தை பற்றியது. அமைச்சர் மன்னனுக்கு. இதுவும் சேம். அந்த தமிழகத்தினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் வந்துச்சு இல்லையா? யூனிட் நம்பர் 6. யூனிட் நம்பர் 6. ஸோ அடுத்த கேள்வி 10. மக்களே போல்வர் கயவர். இந்த பாருங்க தமிழ்ல கேட்டான். இதுவும் 6. தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கியத்தில் வந்துருச்சு. அதே குரல்ல இருந்தா வந்துச்சு. கயவர் பொறுப்பில்லாதவர்களா, விருப்பம் போல் நடப்பவர்களா, நெறியற்று வாழ்பவர்களா, இவை 3 மூணுமே கயவர்னா 3 வந்துடும். துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க வள்ளுவர் வந்துருச்சு பாருங்க. வள்ளுவர் இப்போ வரைக்கும் 4 கொஸ்டின் கேட்டான். திருக்குறள்ல மட்டும் 4 கொஸ்டின். அப்ப எங்க வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னு பாருங்க. வள்ளுவர் கேட்டான் பாருங்க. மறுபடியும் யூனிட் நம்பர் 6. யூனிட் நம்பர் 6. அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாருடைய செல்வத்தை வள்ளுவர்? மறுபடியும் வந்துட்டார் வள்ளுவர். வள்ளுவர் மட்டும் எத்தனை இடம் வர்றாரு எழுதுவீங்க தனியா. வள்ளுவர் மட்டும் எத்தனை இடத்துல வர்றார்? யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் இறந்த ஊர்னியோடு ஒப்பிடுகிறார்? பேரறிவாளன், தீநட்பு, சூது, கயவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேரறிவாளன். ஸோ 13வது கேள்வி. காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? யூனிட் நம்பர் 6. மறுபடியும் 6. ஆனால் இது ரீசன்ட். கண்டிப்பாக சாகித்ய அகாடமி வருது. சரியா? இந்த மாதிரி விருதுகள்ல இருந்து ஒரு ஆசிரியர்கள்ல இருந்து கேட்டுருவாங்க. நூலாசிரியர் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. நூலாசிரியர் கேட்டுருவாங்க.
காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டா சுஜாதா ரங்கராஜன். சுஜாதா ரங்கராஜன். ஸோ 14வது கேள்வி எங்கிருந்து கேட்டிருக்காங்க? சேம் யூனிட் நம்பர் 6, அதே தமிழ். ஜெயகாந்தன் அப்படிங்கிறது. ஜெயகாந்தன், பார்த்தசாரதி, கண்ணதாசன், மீரா. ஸோ ரொம்ப உருது தெரிஞ்சா கூட அடிச்சுப்படலாம். உருது தெரிஞ்சா கூட. அன்னம் எடுத்தது யாரு? அடிங்க. சரி, அன்னம் எடுத்து தான் வந்து இது மீரா. அப்ப டிக்கு வந்து 2, டிக்கு வந்து 2 ஒன்னே ஒன்று இடத்துல இருக்கு. அப்ப ஜெயகாந்தன் தீபம், சாரி ஞானரதம். ஜெயகாந்தன் வந்து ஞானரதம். பார்த்தசாரதி அப்படிங்கிறது தீபம். கண்ணதாசன் அப்படிங்கிறது தென்றல். கண்ணதாசன் வச்சு கூட அடிச்சிருக்கலாம். கண்ணதாசன் வந்து கரெக்டாக சிக்கு வந்து 1, தென்றல் 1 தான் இருக்கு. என்ன தென்றல் அவருடைய புத்தகம் அது 1. வேற எங்கேயுமே சில 1 இல்லை பாருங்க. கண்ணதாசன் வச்சு அடிச்சிருக்கலாம். பொறுத்துக கொஸ்டின் நமக்கு லட்டு. பொறுத்துக ஏதாவது 1, 2 தெரிஞ்சா கூட போதும். 1, 2 தெரிஞ்சா கூட போதும் பொறுத்துக வந்துச்சுன்னா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்போ இது யூனிட் நம்பர் 6. மறுபடியும் யூனிட் நம்பர் 6. கழுமலம் என்ற இடத்தின் போர் நிகழ்வை கூறுவது அப்படிங்கிறது. இது வந்து யூனிட் நம்பர், அந்த தமிழகத்தினுடைய அரசியல் வருது இல்லை, தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு அங்கே வருது இல்லை, எங்கே தான் வருது? அதே சேம் 6 தான். தமிழகத்தினுடைய வரலாறு தான் கழுமலம் அப்படிங்கிறது. மலையிலே பிறப்பினும் மறுபடியும் அதே தான் தமிழ். யூனிட் நம்பர் 6. யூனிட் நம்பர் 6 வரிசையாக வந்துட்டு இருக்கு பாருங்க. தமிழக இலக்கிய வரலாறு, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு, தமிழகத்தினுடைய இலக்கிய வரலாறு, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு. 17 ஆஷ் கொலை வழக்கு. யூனிட் நம்பர் 7 அப்படிங்கிறது. அதாவது நமக்கு இப்போ இருக்குள்ள 3rd யூனிட் ஆஷ் கொலை வழக்கு. ஆஷ் அப்படின்னு சொன்னாவே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீலகண்ட பிரம்மச்சாரி. 19, 11 மணியாச்சி ரயில் நிலையம், திருநெல்வேலியோட கலெக்டர் ஆஷ் கொலை செய்யப்பட்டார். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 18வது கேள்வி, சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? சமண அறிஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரையா, தஞ்சாவூரா, திருவாலங்காடா, மதுரை சமணர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இப்போ மதுரையுடைய சமணர்களுடைய அந்த தலமாதா அரிட்டாப்பட்டி பயோஸ்பியர் அது இருக்கு, கோவில்பட்டி அது இருக்கு, கழுகுமலை கல்வெட்டு, கழுகுமலை கல்வெட்டு இருக்கு, சமணர்களுடைய அந்த மாதிரி இருக்கிற விஷயம். இது எங்க இருந்து எடுத்துக்கிறவங்க அப்படின்னு கேட்டா தமிழகத்தினுடைய வரலாறு தான். தமிழக வரலாறு யூனிட் நம்பர் 6 தான். யூனிட் நம்பர் 6. ஆனால் நீங்க கல்வெட்டுன்னு போனால் அதில் எடுத்துக்கலாம். 19வது கேள்வி, மன்னர்களுடைய பட்டங்களை பொறுத்துக. இது வந்து நம்முடைய தென்னிந்திய வரலாறு. தென்னிந்திய வரலாறு எங்க வருது? ஹிஸ்டரியிலே வருது. ஹிஸ்டரியிலே எடுத்துக்கலாம். யூனிட் நம்பர் 3. பாண்டியர் அப்படின்னு சொன்னாவே நீங்க எடுத்துக்கலாம். சேரர், சோழர், ஆய் அப்படிங்கிறது. பாண்டியர் அப்படின்னாவே செலியன். அப்ப ஏக்கு வந்து 3, ஏக்கு வந்து 3 இடத்துல இருக்கு. அப்ப நம்ம வேற தெரிஞ்சே ஆகணும். சேரர் அப்படின்னு சொன்னா நீங்க எதை எடுத்துக்கலாம்? ஆதவனா, திதியனா, செலியனா, செம்பியனா? என்ன நீங்க இதெல்லாம் படிக்கவே இல்லையா? அடிங்க. ஸோ சேரர் அப்படின்னா ஆதவன். சேரர்னது ஆதவன். அப்போ 3க்கு 1 ஆதவன் தெரிஞ்சா கூட போதும். சேரர்னா ஆதவன் தெரிஞ்சா போதும். இந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். அப்போ கொஸ்டின் நம்பர் தென்னிந்திய வரலாறுல வந்திருக்கு. இந்த தென்னிந்திய வரலாறு கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் இஸ் லொகேட்டட் அட். இது தமிழ்நாடு ஜியோகிராஃபி. என்ன ஜியோகிராஃபி? தமிழ்நாடு ஜியோகிராஃபி. தமிழ்நாடு ஜியோகிராஃபி எங்க வருது? யூனிட்ல 2nd யூனிட்ல வருது. தமிழ்நாடு ஜியோகிராஃபி எஸ் 2nd யூனிட்ல வருது. தமிழ்நாடு ஜியோகிராஃபி அங்கிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப திட்டம் தமிழக அரசுன்றது எங்க வருது? பேசுங்க. யூனிட் நம்பர் 6 அதுல தான் திட்டம். புதுமை பெண் திட்டம் இது பெண்களுக்கு உயர்கல்வி. அப்ப ஆன்சர் பி. அப்படி அடிச்சுக்கணும். பெண்களுக்கு உயர்கல்வி. அப்ப ஆண்களுக்கு உயர்கல்வி எது? தமிழ் புதல்வன் திட்டம். பேசுங்க. தமிழ் புதல்வன் திட்டம். தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுக்கக்கூடிய திட்டம் நான் முதல்வன் திட்டம். என்ன திட்டம்? நான் முதல்வன் திட்டம். இலவச மருத்துவ திட்டம் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? இல்லம் தேடி மருத்துவம். சரியா? இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறாங்க? பிரைமரி ஸ்கூல்ல என்ன ஏஜ் குரூப்? 5ல இருந்து 10 வரை. 5ல இருந்து 10 வரை. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? காலை உணவு திட்டம். சொல்லுங்க. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 22 2017-18 ஆண்டோடு ஒப்பிடும்போது 2018-19 3வது சுற்றில் சுகாதார குறியீடு அப்படின்னு கேட்டாங்க. இது யூனிட் நம்பர் 9. பழசுல யூனிட் நம்பர் 9. அப்போ புதுசுல இது யூனிட் நம்பர் 5. யூனிட் நம்பர் 5. 23வது கேள்வி, தமிழ்நாடு ஃபாலோஸ் டேஷ் இம்ப்ளிமெண்ட் த ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம். தமிழ்நாடு திட்டங்கள் அப்படிங்கிறது இதுவும் யூனிட் நம்பர் 9. அப்போ யூனிட் நம்பர் 9னா 5 தான். 5ல இருந்து கேட்டிருக்காங்க.
அடுத்து 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை எது? இதுவும் திட்டங்கள் தான். மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள். திட்டங்கள்னாவே யூனிட் நம்பர் 9க்கு போயிடுங்க. ஆயுஷ் இதுவும் திட்டம் தான். திட்டங்கள்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கறான் பாருங்க. 2 வந்துருச்சு பாருங்க இது வரைக்கும். ஆயுஷ் அப்படின்னாவே மருத்துவம் தான். அப்ப இது வந்து சேவா ரிக்பா அப்படிங்கிற சோப ரிக்பா. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் வந்துருச்சு பாருங்க. திட்டம் மறுபடியும் முதலமைச்சருடைய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1800 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இதுவும் தமிழக அரசு திட்டங்கள். மறுபடியும் தமிழக அரசு திட்டம் இல்லை மத்திய அரசு திட்டம். இது BMAY அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் அந்தியோகியா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணது. LIG MIGயை மெர்ஜ் பண்ணது. பிரைம் மினிஸ்டர் அந்தியோதியா யோஜனா அர்பன்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இது மத்திய அரசு திட்டம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 3 கொஸ்டின் வந்துருக்கு மத்திய அரசுல. மத்திய அரசு திட்டங்கள்னு ஒரு தனி சாப்டரே நீங்க குரூப் 1க்கு படிச்சு வச்சுக்கணும். அதான் ஆவாஸ். ஆமா, பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னாவே வீடு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஹோம்லெஸ் வீடுகளுக்கு கொடுக்கறதா ஆவாஸ் யோஜனா. 27 28 டாக்டர் தர்மாம்பாள் வந்துட்டான் பாருங்க. INM தர்மாம்பாள் அம்மையார் நினைவு. இது தமிழக அரசு திட்டங்கள் வருது. தமிழக அரசு திட்டங்கள். அப்ப தமிழக அரசு திட்டங்கள்ல பாத்துங்க. 29 COVID-19க்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் %% உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோவிட்க்கு அப்புறம் 8%, இப்போ 9.69. இதே கொஸ்டின் தான் இப்போ 9.69. கோவிட்க்கு அப்புறம் 8 இருந்தது, இப்போ 9.69 மாறி இருக்கு. தெரிஞ்சுக்க. சைல்டு ஹெல்ப்லைன் பாருங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கண்டிப்பா 2-3 அப்படிங்கிறது இன்கரெக்டா இருக்கு. 2-3 அப்படிங்கிறது இன்கரெக்டா இருக்கு. 2 and 3 அப்படிங்கிறது. விமன் ஹெல்ப்லைனுக்கு சொல்லுங்க. நடத்தி இருக்கும் 1090. தப்பு. 1090 தானே தப்பு. விமன் ஹெல்ப்லைன் 1090 என்பது தப்பு. சைல்டு ஹெல்ப்லைன் 1098 சரி. சைபர் கிரைம்ன்றது 1940 சரி. கோஸ்டல் 1993 சரி. சாரி, இது தப்பு. 3 வந்து சைபர் கிரைம் தப்பு. 1930 சைபர் கிரைம். இதை எழுதி வச்சுங்க. தெரியல எழுதி வச்சுங்க. இதுல இருந்து கொஸ்டின் அடுத்த முறை வந்துருச்சுன்னா சைல்டு ஹெல்ப்லைன் 1998 சரி. ஆமாம்மா. எதுக்குப்பா? விமன் ஹெல்ப்லைனுக்கு 181 181. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். சைல்டு ஹெல்ப்லைன் 1998 என்பது சரி. விமன் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது 181 181. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறது 1930. கோஸ்டல் அப்படிங்கிறது 1993 சரி. அப்போ இதுல இருந்து ஒரு கொஸ்டின். அப்போ எப்படி படிக்கணும்? ஹெல்ப்லைன்ஸ் கேட்டுறாங்க. இது பேப்பர்லேருந்து நம்ம படிச்சுக்கிறதா, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து படிச்சுக்கிறது தான். 30 கேள்வி போதும். இது 30 கேள்வி. இன்றைக்கி ஒரு 30 கேள்விகள் இருக்கட்டும். அப்படியே அடுத்த செஷன்ஸ் அப்போ எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். குரூப் 1 எப்படி படிக்கணும், குரூப் 2 எப்படி படிக்கணும், குரூப் 4 எப்படி படிக்கணும், ஏஇ எப்படி படிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறணும், எப்படி படித்தா ஜெயிச்சிருவீங்கன்னு பார்க்கணும். அப்போ இந்தியன் பாலிட்டி போயிட்டுருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் கேட்டாச்சு குவிஸில். ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்னைக்கு தானமா யார் நடத்த போகிறா? முத்துலட்சுமி இருக்கீங்களா? முத்துலட்சுமி A to Z எல்லாத்தையும் கிளியரா கேட்டணும். முத்துலட்சுமி A to Z. ஆமா, உள்ளாட்சி அரசாங்கம் இப்போதைக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை நகராட்சி உருவாயிருக்கு, எத்தனை மாநகராட்சி உருவாயிருக்கு. ஒரு நகராட்சினா மக்கள் தொகை, மாநகராட்சினா மக்கள் தொகை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ முதல்ல உருவாகின மாநகராட்சி எது? அப்போ பல்வேந்திரா மேத்தா, அசோக் மேத்தா, GVK ராவ், டங்கன், காட்கில், ஸோ அந்த மாதிரி இருக்கிற LM சிங்வி, அந்த கமிட்டிஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டணும். வரிசையாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் அதில் பார்த்துடணும். 3/4 மணி நேரம் உங்களுக்கு டைம், அதிகபட்சம் 1 மணி நேரம் அப்படிங்கிற போது நல்லா படிச்சிடணும். அதுக்கப்புறம் தமிழ் சிற்றிலக்கியங்கள் யார் நடத்த போறா? சாரி, யார் கேட்க போறா? சிற்றிலக்கியங்கள் தீபிகா ஃப்ரம் அஸ்ஸாம் இல்லையா? தீபிகா நல்லா படிச்சிருங்கம்மா. சிற்றிலக்கியங்கள் நல்லா படிச்சிருங்க. 96 வகை சிற்றிலக்கியங்கள் வரிசையா கேட்டுட்டுவாங்க. பிள்ளை பருவங்கள்னு கேட்டாங்கன்னா என்னென்ன பிள்ளை பருவங்கள்லாம் இருக்கு நல்லா கிளியரா கேளுங்க. களம்பகம்னா எத்தனை உறுப்பு? 18 உறுப்பு. இப்போ 18 உறுப்பு. களம்னா 12, பகம்னா 6, 18 உறுப்புகள். இப்போ 18 உறுப்புகள் பேசிட்டு இருக்கேன்னா இது ஜென்ரல் ஸ்டடீஸ் இல்லையா? தமிழ்ல ஒதுங்கிடக்கூடாது. ஜென்ரல் ஸ்டடீஸ். ஏன்னா அக்கால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை கேட்டுருவாங்க. ஸோ இன்னைக்கு கரெக்டாக 7 மணிக்கு குவிஸ். இந்தியன் பாலிட்டியிலிருந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் 80% ரீச் பண்ணிட்டோம். அப்படின்னா 80%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் நம்பர் 6க்கு போகிறோங்க. எக்கனாமிக்ஸ் இருக்கட்டும், ஒரு ஹோல்ட் பண்ணிக்கிறோம். யூனிட் நம்பர் 6 போயிடும். எல்லாருக்கும் இது புதுசுன்னு எடுத்து நடத்துவோம். இங்கே நடத்துவோம். அடுத்து ஒரு நாள் விட்டு குவிஸ் நடத்துவோம். இங்கே நடத்துவோம், பகலில் நடத்துவோம். யூனிட் 6 பகலில் நடத்துவோம். என்னது? தமிழக அரசியல் வரலாறு, தமிழக இலக்கிய வரலாறு. ஏன்னா 40 கேள்விகள் இருக்கு இல்லையா, அதை எடுப்போம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான்.
தமிழகத்துடைய இங்கே அரசியல் படிப்போம், தமிழக அரசியல் படிப்போம், தமிழக இலக்கியத்தை படிப்போம். தமிழ் இலக்கியம் கூட தமிழை படிச்சுக்கிறோம். தமிழ் அரசியல் முடிப்போம் ஃபஸ்ட்டு, தமிழ் அரசியல். ஏன்னா இலக்கியம் தான் நடந்துட்டு தானே இருக்குது தமிழ் கிளாஸு, அதனால் உங்களுக்கு ஈஸியாக படிச்சுக்கலாம். தமிழ் அரசியலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் தமிழ்நாடு திட்டங்களுக்கு போயிடும். ஸோ படிச்சிங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நான் சொன்ன மாதிரி 4th யூனிட் அப்படிங்கிறதுலேருந்து 40 கேள்விகள், 5th யூனிட்லேருந்து 50 கேள்விகள், 6th யூனிட்லேருந்து ஒரு 40 80 80 + 50 130. 130க்கு அப்புறம் மேத்ஸ் ஒரு 25 155. மற்றபடி நீங்கள் ஈஸியாக அடிச்சிடுவீங்க. ஹிஸ்ட்ரி நயனம்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஜாகிரபி இருக்குது, தமிழ் இருக்குது. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது